வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 4 நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். இதில் பயிற்சி 4ல் 3ல் 5 மற்றும் 6 இந்த 2 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 பலரச பாட்டில்களின் விலை ரூபாய் 210 எனில் 4 பலரச பாட்டில்களின் விலை என்ன? அதாவது ஜூஸ் இருக்கும் இல்லையா, ஃப்ரூட் ஜூஸு, அது 6 பாட்டிலோட விலை 210 ரூபான்னா 4 பாட்டிலோட விலை எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஓரலகு முறையை பயன்படுத்த போகிறேன். நீங்கள் அட்டவணை போட்டு ஃபார்முலா கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சரியா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 6 பலரச பாட்டில்களின் விலை ரூபாய் 210. நமக்கு ஒரு பாட்டிலோட விலை எவ்வளோன்னு தெரியணும். அப்போது ஒரு பலரச பாட்டிலின் விலை இந்த 210 இருக்கு இல்லையா, இந்த 210 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 6 கொண்டு வகுக்க போகிறோம். ஏன்னா 6 பாட்டிலோட விலை 210 ரூபா. அப்போ 210 6 கொண்டு வகுத்துட்டோம்னா ஒரு பாட்டிலோட விலை எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? முதல்ல இந்த இடத்துல பாருங்க, 2 படிச்சு கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, 6 இருக்கா, 2 6. இந்த இடத்துல 2 இருக்கு, 2 2. அடுத்து 1 இருக்கு. 1 என்ன செய்ய முடியாது, 2 கொண்டு வகுக்க முடியாது, இங்கே 0 சேர்த்துடணும். இப்போதான் 10, I2 10, I2 10. அதாவது 6 2 கொண்டு வகுத்தோம்னா 3, 210 2 கொண்டு வகுத்தா 105. இப்போ 3 எப்படி கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 10 இருக்கா, 10ல் 3 9, மிச்சம் 1 எங்கே போகும்? 5க்கு முன்னால் 1 போட்டால் 15, I3 15. அப்போது ஒரு பலரச பாட்டிலோட விலை எவ்வளவு? ரூபாய் 35. நமக்கு என்ன வேணும்? 4 பாட்டிலோட விலை வேணும். ஒரு பாட்டிலோட விலை 35 ரூபான்னா 4 பாட்டிலோட விலை 4 கொண்டு பெருக்கிற வேண்டியதுதான். அப்போ பாருங்க, 4 5 20, 20க்கு 0, மிச்சம் 2, 4 3 12, 12 கூட 2 கூட 14. அப்போ 140. அப்போது நமக்கு தேவையான 4 பலரச பாட்டிலோட விலை எவ்வளவு? ரூபாய் 140. சரியா? அடுத்தது 6வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆனது ஒய்யின் 2 மடங்கோடு எதிர் விகித தொடர்புடையது. எக்ஸ் எப்படி இருக்குன்னா ஒய்யோட 2 மடங்கு கூட எதிர் விகித தொடர்புடையது. அப்போ எதிர் விகிதம் சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. கொடுத்துள்ளபடி ஒய்யோட மதிப்பு 6 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு 4. ஒரு சின்ன அட்டவணை போட்டுருமா பாருங்க. எக்ஸ் ஒய், ஒய்யோட மதிப்பு 6 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன? 4. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய்யோட மதிப்பு 8 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன? இந்த இடத்துல எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, இங்கேயும் எக்ஸாக இருக்குது, இங்கேயும் எக்ஸாக, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதாவது நம்ம எக்ஸே போட்டுக்கலாம். எப்பயும் போல் எக்ஸே போட்டுக்கலாம். இது எல்லாமே எக்ஸோட மதிப்பு தான். இது எக்ஸோட மதிப்பு 4, இங்கே எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? எதிர் விகிதம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எதிர் விகிதம் அப்படின்னா ஃபார்முலா என்ன? x1 y1 ஈக்குவல் டு x2 y2. இதுதான் ஃபார்முலா. முதல் இருக்கு இல்லையா, இது என்னது? x1, இது x2, இது y1, இது y2. அப்படியே பிரதிடுங்க. x1ஓட மதிப்பு 4 பெருக்கல் y1ஓட மதிப்பு 6 ஈக்குவல் டு x2ஓட மதிப்பு x, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். y2ஓட மதிப்பு 8. இப்போ பாருங்க, 4 பெருக்கல் 6 அப்படியே இருக்கட்டும். இந்த 8 இங்கே பெருக்கல் இருக்கா, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். இங்கே எது மட்டும் இருக்கும்? எக்ஸ் மட்டும் இருக்கும். கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 2 4 8. இந்த இடத்துல 2 2, 2 6. அப்போ என்ன இருக்கு? 3 ஈக்குவல் டு எக்ஸ். அப்படியே மாற்றி எழுதிருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு. சரியா? இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.